காரியங்களை குறித்து கொண்டு இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சொல்லும் பொழுது அதே எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. ஆனால் வார வாரம் நான் எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அதை என்னால் சரி செய்ய என்னால் முடியாமல் போய் கொண்டு இருக்கிறது. பாடங்களும் ஏற்ற வேளையிலே தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அந்த நேரம் எனக்கு மனசிலப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த வசனம் சொல்ல சொல்ல எனக்கு இந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள வந்துச்சு. இதுல ஒரு 3-4 செய்தி இதுல வரலாம். ஒன்று, இன்னைக்கு பார்க்க வேண்டியதை மட்டும் நாம் பார்ப்போம். ஒன்று, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தபடியால். உலகத்தில் எவ்வளவு பேர் எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தனைகளும் செயல்களும் மாற்றிக்கொண்டு இருந்தாலும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தான் என்று ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, யாரு வாஞ்சை? யாரு வாஞ்சையில் இருக்கிறோம் சொல்லுங்க. சொல்லியாச்சு. வாஞ்சை இருந்தா என்ன செய்வோம்? வாஞ்சை இருந்தா என்ன செய்வோம்? இரவு பகலும் சங்கீதம் 34:1-2 சொல்ற மாதிரி 34:1-2 படிக்க பார்ப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுது என் வாயில். எப்ப வாஞ்சை உள்ளவங்க எப்படி இருக்குமா? நம்மள்ட்ட எவ்வளவு துதி இருக்கிறது? நம்மள்ட்ட எவ்வளவு துதி இருக்குது? இப்ப நான் துதிக்கிற பொழுது நான் ஆண்டவரை என்ன செஞ்சேன்? வாஞ்சையாக நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். அது சொல்றாரு. அப்படி அடுத்த வசனத்தை அப்படி, என் கர்த்தருக்குள் என் ஆத்மா. ஆத்மானா யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நம்மளுக்கு சொல்லியிருக்க. ஆத்மானா என்ன சொல்லியிருக்கிறதுக்கு? ஆத்மானா என்ன சொல்லியிருக்கிறேன்? செய்கை. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், என்னுடைய செயல் எப்படி? தம்பி சொன்ன பொழுது எனக்கு நல்ல ஒரு பாடம், சரியான பாடம். நான் ஐயா வீட்டுல சபை வச்சிருந்தேன்னா என்னால போக முடியுமா? ஆனா மற்ற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? 9 மணிக்கு ட்ரெயின்னாக்க 8:45 போய் உட்கார்ந்தோம். அது சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாக்க 7 மணிக்கே போய் அங்க உட்கார்ந்துடும். இப்ப வாஞ்சை எதுல இருக்குது? உலகமா உன்னை உண்டாக்கினவரா? அப்ப வாஞ்சையில இருக்கும் பொழுது நான் எதை கத்துக்க முடியும்? நான் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏன் உங்களை வாஞ்சை வைக்கிறதில்ல தெரியுமா? இப்ப என் மகளை எடுத்துக்கிட்டோம்னா, அவ வேலைக்கு போறது லேட் ஆச்சுன்னா யாரு கேட்பான்? உடனே ஒரு ஆபீசரு உடனே கேட்பான். ஆனா இங்க யாரு கேட்க ஆள் இல்ல. ஆனா கேட்கறது பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்க எப்படி இருக்கும்? அப்ப புத்தி வரும். ஆனா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யுது? அப்ப தேவன் மேல் நான் வாஞ்சியை வைக்காத காரணம் அவர் எனக்கு என்ன பண்ணல, பனிஷ்மெண்ட் தரல. நீங்க நான் வண்டி போட்டு விழுந்த கை கால அடிபட்டுச்சு, எனக்கு ஒரு பாடம் புகுட்டினார். எதுக்கு புகுட்டினார்? இத பேசுறதுக்கு புகுட்டினாரா இல்ல குடும்பத்தை நடத்த புகுட்டினாரா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் வாஞ்சை உள்ளவன் யார்? என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறது யார்?
பவுலடியான் சொல்றாரு பிலிப்புல 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ 14 படிமா 13 படி. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். 13 படிச்சிட்டியாமா? சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். வாஞ்சி எப்படி இருக்கு நம்மளுக்கு? இலக்கை நோக்கி 11 படிச்சு பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். இப்ப வாஞ்சி உள்ள என்ன செய்வானா? நம்ம என்னத்தை விட்டுருக்கோம்? அவருக்காக நம்ம என்னத்தை விட்டுருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். நம்ம ஏதாச்சும் விட்டுருக்கோமா? நம்ம விட்ட மாதிரி நம்ம என்ன செய்யும்? நடந்துக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்ம என்ன சொல்றோம். ஆனா இயேசுக்காக விட்டது யாரும் இல்ல. ஆனா எப்படியாப்பட்ட ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆனால் அவர் வாஞ்சியா இருந்தபடியால் அவர் என்னை பிடித்துக் கொள்ள என்னை வாஞ்சியா வச்சிருப்பார். ஆனால் தேவன் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா இந்த வாஞ்சியை நம்ம எப்ப சொல்லணும்? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். 6ஆம் வகுப்பில் படிக்கிறோம். அவர் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, உட்கார வரைக்கும் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரு. ஏன் அங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, எப்படிங்க? அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு உபதேசித்திருப்போம்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு உபதேசித்திருப்போம்? அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசிக்காதனால நம்மளுக்கு என்ன இருக்குது? யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல. நமக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு தெரிய வைக்க முடியல. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கணுமா? உபதேசித்து போதும், படுத்துக் கொள்கிற போதும் என்ன சொல்றோம்? நம்ம இதெல்லாம் இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிருக்கோமா? ஆனா வீட்டுல பிரச்சனை யார் யாருக்கு சொல்லுவோம்? தூங்கிட்டு இருக்க புருஷனை எழுப்பி சொல்லுவோம். தூங்குற பாப்பா உறிஞ்சு சொல்லுவோம், நீ ஏன் தெரியுமா படிமா பரிசு எழுதுறது. எதுக்கு சொல்லுவோம்? இதுல வாஞ்சி இருக்குது. ஆனா இதுல வாஞ்சி இல்ல. தேவன் என்னை பின்பற்றுகிறவர்கள் மேல் என்ன? நம்ம வாஞ்சி இல்ல. அப்ப வாஞ்சிக்கு நான் என்ன செய்ய போறேன்? அப்பதான் சொல்றாரு, படிச்சு பாருங்க சீக்கிரம். அப்படி படிச்சுக்கோமா. நடந்து படி எல்லாம் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஜாக்கிரதாங்க பனிஷ்மெண்ட். ஜாக்கிரதா பனிஷ்மெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாத நம்ம எல்லாம் துருவிட்டு போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு பிதா
அவர் எல்லா மக்களையும் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து கொண்டு வர்றப்ப என்ன செஞ்சாங்க? எவன போடணுமா அப்பப்ப தேவாலயத்துக்கு முன்னாடியே 3000 பேர் 2000 பேர் எப்படி போட்டாரு? இப்ப அது மாதிரி இல்ல. இப்ப நாம் செய்யற தப்ப எதிர்பார்ட்டிக்கு தெரியாதனால்தான் சபையில இன்னைக்கு பிரச்சனை வருது. உலகத்தை நம்மள அடிக்கிறான். இந்த உலகத்தை அடிக்கிறது நம்மளுக்கு இந்த உலக காரியத்துக்காக அல்ல, நல்லா கேட்டுக்கணும், தேவனுடைய காரியத்துக்காக அல்ல. அவன் நடந்துகிட்ட நட சரியில்லாதனால தேவன் அவனை தண்டிக்கிறார். இன்னைக்கு தேவாலயத்தை இடிக்கிறேன், அதை இடிக்கிறேன், இதை இடிக்கிறேன் சொல்றாங்க. கண்ணால பாக்குறோம், பேஸ்புக்ல திறந்தாலே இதுதான் வருது. அதுக்கு காரணம் என்ன? ஆனா அவர் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு நல்லதா இருக்கா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். நம்மளுக்கு தீங்கு வராதுங்க. தீங்கு வருமானால் நான் தேவனை சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இங்கேருந்து போய் வெளிநாட்டுல ஊழியர் செய்யறவங்க அந்த ஊர் ஆளுகள்ல இங்கேருந்து போனவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் அப்படியே கையை வச்சு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அது சாட்சி சொல்றாரு. அவரு உலகத்துல வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாம் செஞ்ச இந்த சீசர்கள் அறிந்திருந்தனால ஒரே வார்த்தை யார் சொன்னா? தூதன் சொல்றான். அவர் எப்படி வந்தாரோ என்ன செய்தாரோ அப்படி செஞ்சாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா நம்ம பரலோகத்துக்கு போறோம் கருத்தர்கள் நித்திரை எல்லாம் சொல்றோம். அவர் என்ன செஞ்சாரோ நம்ம செய்யணும். அப்ப அவர் சொல்றாரு, 8வது வசனத்தை படிங்க. பரிசுத்த இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் முழு என்ன இருக்கிறோம். இன்னைக்கு எங்க சாட்சியா இருக்கிறோம்? நம்ம சாட்சியா இருக்கிறோமா? சாட்சி இல்ல, வாஞ்சி இருந்தாதான் சாட்சியா இருக்க முடியும். இப்ப அதுக்கு சாட்சி அவரு அது பவுலடியார் சொல்றாரு பாருங்க. அதே 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் மார்க்க சமைத்தார்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டிருக்கிறோமே என்றார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்க மகத்துவமான பேச கட்டிருக்கோமா? பேச முடியுதா? அடுத்த வசனம் சொல்றாரு, எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு கிறிஸ்தவனை கண்டு யார் பயப்படுறா? எதிரி பூரா பயப்படுறாங்க. இது என்னமா முடியும் தெரியல. இதுக்கு பதில் அதே அப்போஸ்தலருடைய 5ஆம் அதிகாரம் 30 படிங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்தினார். சங்கதிகளை குறித்து எப்படி இருப்போங்க? நம்ம இருப்போமா? சாட்சிகளா? பாருங்க, அந்த சாட்சிகள் சொல்றாரு வேதத்திலே யோவான் 11ஆம் அதிகாரம்
அவங்க சீசர்கள் சாட்சியா எப்போ வந்தாங்க பாருங்க. அது 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் மேல படிமா 7ல இருந்து படி. அப்பொழுது அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரவி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய. பாத்தீங்களாங்க என்ன செஞ்சாங்க? பயம் எப்படி வந்துச்சு? சீசர்களுக்கு என்ன பயம் வந்துச்சு? இயேசுக்கு வந்துச்சா? அப்ப கல்லெறிவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மள உண்மையான வாஞ்சி இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? வாஞ்சி என்ன நடந்திருக்கும்? படிமா அந்த வசனத்தை மறுபடி படிமா. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரவி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஊழியத்துக்கு இருக்கிறது யாரு? வாஞ்சியா இருக்கிறது யாரு? இதுல யார் வாஞ்சியா? இப்படி பின்வாங்கி போன சீசர்கள் பேசினதான் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 30ல படிச்ச பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும். அப்ப சொல்றார், படிச்சு முடிச்சிருந்தா சீக்கிரம். இரட்சகராகவும் உயர்த்தினார். இந்த சங்கதிகளுக்கெல்லாம் நாங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவ யார் சாட்சியா இருக்கணும்? வாஞ்சை யார்கிட்ட இருக்குதுங்க? உலகத்தை உண்டாக்கினவருக்கா? உலகத்தை உண்டாக்கினவர்கள். உலகத்தை உண்டாக்கினது யாரு? உலகத்தை உண்டாக்கப்பட்டது யாரு? உலகத்துல எல்லா நன்மை தீமை எல்லாம் கலந்து இருக்குது. வாஞ்சை இயேசு மேல நீ வச்சினா நன்மை மட்டும்தான் இருக்கும், தீமை இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நேரங்கள் காலங்கள் மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது. உபாகமம் 21 படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு முடிச்சு. 11 அவைகளை நிலைகளிலும். இப்ப நம்ம வீட்டுல வாசல்ல என்ன எழுதி இருக்கோம்? ஏகவா ஈரேன்னு எழுதி இருக்கோம். எழுதிருக்கோமா? அப்ப இந்த வீடு உள்ள எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்க எப்படி இருக்கணும்? ஏகவாயிரம் பாட்டு பாடுறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நிலக்கால் எழுதி இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. இது எத்தனை தடவை பார்த்திருப்போம். இப்ப தினம் பார்க்கிறோம். இப்ப சில நேரம் தலையை குடிஞ்சு வந்துடுறோம். பார்த்து எடுத்துதானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சிந்தனை, வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சை எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் அவரையே நம்பி இருக்கு. நம்ம இரவுக்கு ஒரு கனவு வருது, பகலுக்கு ஒரு கனவு வருது. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 8 மணி 9 மணி. அப்ப வாஞ்சிங்கிறது லேசான காரியம் இல்லைங்க, முடியாது. இப்ப எனக்கு விரும்புகிற வசனங்கள் அப்படியே ஓடியாந்துச்சு. நீங்க ஏற்பிறர் பேசுவாருங்கிறதா நான் அந்த தைரியத்துல மகத்தோட சொன்னேன். வந்தவங்க வண்டியை காணாமன்னா என்னடா செய்ய போறேன்னு எனக்கு, நான் ஒண்ணு எதுவுமே எடுத்துட்டு வரல. சரி ரைட் ஓகே வந்தோன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன், உண்மையில் ஓப்பன சந்தோஷப்பட்டேன். நான் சரி அதுக்கு தேவை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வாஞ்சை, இப்ப வாஞ்சை இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? வார்த்தை இருக்கும். ஒரு அலையா சொல்லுவோமா? நம்ம சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள். அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கு? அப்படியே படிச்சு சீக்கிரம் முடிச்சிருமா?
யார் இடத்துல அன்பு கூறணுங்க? தேவனாகிய கர்த்தர். இப்ப நம்ம யார்கிட்ட அன்பு கூறுறோம்? யார்கிட்ட அன்பு கூறுறோம்? உலகத்தில் அன்பு கூர்ந்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் மேல அன்பு வைக்கல. ஆனா கடைசி சிலுவை மரண பரியந்தம் என்ன செஞ்சாரு? தன்னைத்தானே தாழ்த்தி. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்றாரு பாருங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் எல்லாம் கையை வச்சு சீக்கிரம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் அவர் தேவன், நல்லா கேட்டுக்கங்க, நம்ம தேவனுடைய ரூபமே ஆகல. இன்னும் மாமிச பிரகாரமே தான் இருந்துட்டு இருக்கோம். எந்த ரூபமும் மாறல. ஒரு கிறிஸ்தவன் சொல்ற அளவு கூட நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம இல்ல மாறல. நம்மள நான் ஒரு கிறிஸ்தவன் கை கட்டிக்கிற முடிஞ்சு நம்ம மாறுறதுக்கு முடியல. அப்போஸ்தலர் 11 படிக்கிறப்ப இவர்கள் சொன்ன வார்த்தையை கண்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யல? நான் ஒரு கிறிஸ்டியனுங்க சொல்றவங்க சொல்றது இல்லையா? நம்ம மூஞ்சி வந்த கிறிஸ்டின் மாதிரி தெரியுதா? ஒரு பொட்டு வச்சுட்டா இந்த ஆயிடுவோம், ஒரு குள்ளா போட்டா தூக்கம் ஆயிடுவோம். நான் மெட்ராஸ்ல இருந்து வரப்ப ஒரு குள்ளா ஒன்று போட்டு விட்டாங்க. 8ஆம் வகுப்புல வந்து அவர் சொன்னார், பா இங்க வந்து உட்காருங்க. எங்க ஒரு குள்ளாலே என்ன செய்யுது உடம்பு? அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? எந்த வடிவமா இருந்தாலும் வித்தியாசம் உண்டு. அப்ப நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல்கள், அது படிச்சிருமா? சீக்கிரம் முடிச்சு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை யாருக்கு சமமா இருப்பது? தேவனுக்கு சமம். நான் யாருக்கு சமமா இருக்கேங்க? கட்டினா புருஷ பொண்டாட்டிக்க சமமா இருக்கமா? ஒண்ணு பேசுறோம், ரெண்டு பேசுறோம், ரெண்டு பேசுறோம், 4 பேசுறோம், 4 பேசுறோம், 50 பேசிடுறோம். அதனால அவர்கிட்ட வாய் கொடுத்தா இதாயிரும், இவன்கிட்ட வாய் கொடுத்தா இதாயிரும். எப்படி ஒதுங்கி போயிடுறோம்? புருஷன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பொண்டாட்டி கண்ணு தான் கண்ணை மூடி நடக்க கொடுப்போம். நிறைய இருக்குது. வெளியே ஜோடியோட உள்ள போனாங்க, வேடியோட போவாங்க. அப்ப நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், ஒரு கிறிஸ்தவ வீட்டுல என்ன இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்குமா? அதனால்தான் தேவன் எங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அது படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். என்ன சொல்றேன்னு அவர் பாருங்க. நான் தேவனுக்கு சமமா இருக்கிறேன், அது ஒரு பொருளா நினைக்கல, அதை உயிராய் நினைத்தாரு. இயேசு எப்படி நினைச்சாரு? உயிரா நினைச்சாரு. இன்னைக்கு நான் தேவனை நான் உயிரா நினைச்சிருக்கேனா? உயிரா வச்சிருக்கேனா? படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? தம்மைத்தாமே பெருமையாக்கி. என்ன சொல்றாருங்க? அப்ப தேவனுக்கு சமமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? வெறுமையா இருக்கணும். தம்பி சொன்னப்பெல்லாம் எனக்கு விரும்பும் அசகம் வந்தது வந்து வெறுமை. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட வெறுமை என்ன இருந்துச்சு தெரியாது. அது வசனம் இருக்கா? எது இருக்கு? யோவான் 14:30. சீக்கிரம் எடுத்து படிங்க. யோவான் 14:30. நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். 14:30. 14. இனி நான் உங்களிடம் அதிகமாய் பேச மாட்டேன். அப்ப உலகத்தை உண்டாக்குனது யாரு? உலகத்தை உண்டாக்குனது யாருங்க? இப்ப நான் வாழ்றது யார்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம்? யார்கிட்ட வாழ்ந்துட்டு போறோம்? உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நான் தேவன் எப்படி அனுபவிச்சுப்பேன்? எப்படி தேவன் வாங்கி வச்சிருப்பேன்? தேவன் வாங்கி எப்படி வச்சிருப்பேன்? நான் கிறிஸ்தவ சொல்லலாமா? நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வாஞ்சியா இருக்குனாக்க ஒரு லேசான காரியம் இல்ல. ஒருத்த கூட இருக்க முடியாது, எந்த ஊழியக்காரனும் இருக்க முடியாது.
பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் பார்த்தாலும் ஒவ்வொரு டிவியில பார்க்கும்போது வித்தியாசமா. நேற்று பாருங்க, ஒரு சாமியாரு ஒரு கன்னியாஸ்திரியும் டான்ஸ் ஆடுறாங்க. என்ன உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஆதி கோட்டத்தால கால் மேல தோட்டு தூக்கிட்டு ஆடணும். அப்ப நம்ம சிந்தனைகள் வாஞ்சனை எப்படி எதுல காட்டணும்? ஏசு எதுல காட்டினா? பாருங்க, தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம். அது படிமா கேள்படி. தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு அலையில சொல்றோமா? எப்படி இருந்தாரு? மனுஷ சாயல். என்ன அர்த்தம்? நான் இப்ப மனுஷங்க, நான் ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு மனுஷன். நான் இந்த ரூபத்துல நான் பிதாவை எவ்வளவு அன்பு கொடுத்திருக்கேன். இந்த மாமிசத்தில் எப்படி இருக்கணும்? பிதாவை இருக்கிறப்ப அதான் சொல்ற, நான் அடிமை ரூபம் எடுத்து மாமிசத்துல இருக்கிறார். மாமிசத்துல இருக்காரு, அந்த உலகத்துல சொல்றாரு. அப்பதான் யோவான் 14:30 சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வந்திருக்கிறான், அவனிடத்துல என்னதான் ஒன்றுமில்லை. அப்ப இருக்கு, அவருக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குது? எல்லாமே தேவ அன்பு இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? அவர் என்ன இருந்துச்சு? எல்லாமே தேவ அன்பு ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அந்த ஜீவன் கடைசியா விடுறப்ப கூட பிதாவே என் ஆவியை உன் கையில ஒப்படை. அதான் கணக்கு பார்க்க போகுது. ஒரு ஜீவன் போனோம்னா நம்ம டேட்டு தான் குறிக்கிறோம், மணியை கொடுக்கிறோம், எல்லாம் குறிக்கிறோம். ஆனா தேவனுக்கு அந்த ஆவி போயிருக்குமா? தெரியாது. இப்ப சொல்லுங்களேன், கர்த்தர்கள் நித்திரை நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் இயேசு செத்ததுக்கு யார் கருத்தட்ட போவான்? அவன் சாக போறப்ப இந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பான, கிறிஸ்தவனா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், நான் கருத்தருக்கு என்ன ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். கடைசி நேரம் கூட பொழைக்கிறதுக்கு என்ன வழியோ பாருன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொழைக்கிறதுக்கு என்ன வழியோ பாரு. ஆனா வாங்கிய நம்ம உலகத்துல இருக்கோம். அப்ப படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு. வெறுமையாக்கி எடுத்து ஆனால் காணப்பட்டு நல்லா கேட்டுங்க, மரண பரியந்தம். அந்த மாமிசத்துல மரண பரியந்தம் தேவ மேலே வாங்கியா இருக்கார். நம்ம இன்னைக்கு யார்கிட்ட வாங்கியா இருக்கிறோம்? நம்ம யார்கிட்ட வாங்கியா இருக்கிறோம்? படிமா சீக்கிரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முற்றுப்புள்ளி எங்க வைக்கிறாரு? எனக்கு இந்த வியாதியை கொடுத்திருப்பாரானால், இந்த வேதனை கொடுத்திருப்பாரானால் அது வரைக்கும் சொல்லி உண்மையாக சொல்லணும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு மனுஷனுக்கு வியாதி, வேதனை, கண்ணீர், கவலை எல்லாம் வர்றதுக்கு அவனுடைய சாயல்ல படக்கூடிய பாடுகள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னதை அது நிரூபிக்கிறதுக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தையை படிமா. காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்தார். என்ன செஞ்சாருங்க? எதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாருங்க? எதுக்கு கீழ்ப்படிந்தார்? தேவன் வாஞ்சை. ஒரு அலிலா சொல்லுவோமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். அந்த விடுவிக்கிறதா சிலுவையிலிருந்து விடுவிச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை மூன்றாம் நாள் என் தேவன் வெளிப்படுத்தினார். அதுக்கு நாங்களே சாட்சி. அப்ப சாட்சியா இருக்கும். யார்கிட்ட வாஞ்சியா இருக்க முடியும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் என் பிள்ளைகளே என்ன சொல்றாங்க? பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் என்ன சொல்றாங்க? நம்மள நீதிபதியா இருப்போமா? பாவம் செய்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மகிட்ட யார்கிட்ட பேசிட்டு இருக்காருங்க?
யாரை பத்தி பேசுவாருங்க? எந்த சபையை பத்தி பேசுவாரு? ஆர்சி, லுத்திர எது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சபைகள் இருக்கு, கோடி கணக்கில் சபை இருக்குது. எந்த சபையை இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருப்பார்? எந்த சபையை பேசிட்டு இருப்பாரு? எந்த சபை தேவனை வாஞ்சையாய் வைத்திருக்கிறதோ, தேவனை வாஞ்சியா வச்சிருக்க விசுவாசி யாரோ, தேவனை வாஞ்சியா வச்சிருக்கிற ஊழியக்காரன் யாரோ, யார் பத்தி பேசுவாரு? அப்ப வாஞ்சியா இருக்கிறவன தேவன் பேசுவார். எப்படி பேசுவாரு? அடுத்த வசனம் படிமா, அடுத்த வசனம் படி. நம்முடைய பாவங்களை என்னங்க நம்மளுக்காக என்ன செய்யறாங்க? பரிந்து பேசிட்டு அவர் ரத்தத்தோட நம்மளை சேர்க்கிறாருங்க. ஒரு அலையில சொல்லுவோமா, இன்னைக்கு ரத்தத்தை வாங்கி குடிக்கிறோம், ஆனா அது எப்படி போகுதுங்கிறது பாட்டு கூட பாடணும். ஏறுகின்றார், அவர் ஏறுறதுக்கு நம்ம ஏறலையேங்க. நான் எந்த பாரத்தை தூக்கி சுமக்கலையே, இந்த வாஞ்சியா இருக்கிற பாரத்தை எனக்கு தூக்கி சுமக்க முடியலையே. அது 13 சொல்படி 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 சொல்றாரு. ஆதி முதல் இருக்கிற அறிந்திருக்கிறதினால் எழுதுகிறேன். யார சொல்றாருங்க? யாருக்கு? அப்ப இயேசு எப்படி கவரப்படுத்தாருங்க? ஒரு அலையில தோசமா படிச்சிருக்கோமா? எவ்வளவு நாள் படிச்சிருப்போம்? நிறைய நாள் படிச்சிருப்போம். நான் இந்த வாலிபத்தை, அதனால பிரசங்களை எழுதுனா வாலிப பிரயாசத்தை ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நான் வாலிப பிரயாசத்துல இயேசுவை நான் வாக்கியா வச்சிருக்கிறேன், இயேசுவோட வாக்கியா பேசுகிறேன்னா, இயேசுவோட பேசுறேன்னா. மறுபடியும் அது படிமா. பிதாவே அறிந்திருக்கிறதினால் எழுதுகிறேன். வாலிபரே, என்ன சொல்றத நம்ம ஜெயிச்சிட்டோமா? பொல்லாங்க யாரு? பொல்லாங்க யாரு? இப்ப படிச்சோம்ல, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனா பொல்லாங்க. அவர் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த பொல்லாங்க யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாரு? அப்பாலே போனா சொன்னார். அப்பாலே போறது இங்க சொல்றாரு. படிங்க அது வசனத்தை. பாருங்க, இப்ப எந்த சபகம் ஜெயிச்சிருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஜெயிச்சிருக்குமா பொல்லாங்க? உலகத்தோட தான் உள்ள நுழையுது. உலகத்தோட தான். நான் ஒரு தடவை சபையில நெகபாலிஸ் போடக்கூடாது சொன்னதுக்கு எனக்கு மொய்மைன்னு எப்படி சொல்லலாம்னு முடிஞ்சவங்க கேட்டாங்க. உலகத்தோட நம்ம வர கூடாதுன்னு அன்னைக்கு வசனத்தை சொன்னதான் இன்னைக்கு அந்த வசனம் வருது. படிங்க, சீக்கிரம் படிங்க, படிங்க சீக்கிரம் படிங்க. எழுதுகிறேன். நம்ம என்ன ஆதி முதல் அவர் எப்படி இருந்தாரு? வெறுமையா இருக்கிறாரு. அவர் எதுவும் ஜோடிக்கல. அவர் நகரட்டு போடல, நட்டு போடல, அது போடல, இது போடல, பேண்ட் செட்டு போடல. அவர் எப்படி இருக்கிறாரோ, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் கொஞ்சம் கூட மாறல. ஆனா நம்ம படிக்கிறோம்னா இன்னைக்கு ஐ ஆம்னா நாளைக்கு ஐ ஆம் மேற்கு வருது. படிச்சு சீக்கிரம் படிச்சு கீழே படிப்பா. தேவசனம் எவ்வளவு இருக்குங்க? தேவசனம் எவ்வளவு இருக்குது? தம்பிட்டு அடிக்கடி சொல்றேன் வசனம் தான். நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கலனாக்க, இப்ப நான் போறேனாக்க இந்த பைபிள் வசனத்தை கோத்து பேசிட்டு வருவேன். பைபிள் வசனத்தை கோத்து பேசிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வசனம் இருக்குது. இந்த இடத்துக்கு கூட நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது நான் பைபிளை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆதாம் ஏவாள் இப்படி இருந்தாங்க.
அவங்க மனைவிக்கு பிரியமா பேசிட்டு நடந்துட்டதுனால ஆதாமையும் ஏவாளையும் வெளியே திருப்பினாங்க. நான் இதை சொன்னேன் ஒருத்தட்ட. அப்ப அவர் நினைச்சாரு, அப்ப பைபிளோட வசனத்தையும் நான் சொல்றேன், அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன், உலக வார்த்தையா பேசி அவங்களுக்குள்ள. அப்ப எல்லாருமே ஆண்கள் வந்து பெண்களுடைய இச்சையில அடங்கி இருக்கவங்க தான் இருக்காங்க. ஆண்கள் யார்கிட்ட அடங்கி இருக்காங்க? பெண்களோட இச்சையில தான் இருக்காங்க. அதனாலதான் ஆதியிலே அவன் பெண்களோடு ஆதாம் இருந்ததுனாலதான் நீ உன் புருஷனுடைய பேச்சை கேட்டியா மனைவியோட பேச்சை கேட்டியான்னு சொல்லி கேட்டாரு. மனைவியோட பேச்சை கேட்டியா புருஷனுடைய பேச்சை கேட்டியா சார் சொல்லுங்க பார்ப்போம். ஆதாமை அண்ணான்னு கேட்டாரு. நீ மனைவி பேச்சை கேட்டதுனால இந்த பூமி உன்னால சபிக்கப்பட்டுச்சு. ஆனா அவளுக்கு அவ யார் பேச்சை கேட்டதுனால அவ யாரை காட்டிட்டா? ஆதாம காட்டல. ஆதாம என்ன சொல்லியிருக்கான்? இந்த பழத்தை தின்னாத சொல்லியிருந்தானாக்க ஆதாம் சொல்லியிருப்பான். நல்லா கேட்டுக்கங்க, அந்த இடத்துல சீக்கிரம் இருக்குது. அவ ஆதாம் வந்து பழத்தை திங்காதேன்னு சொல்லியிருந்தானாக்க ஆதாம் சொல்றதுனால இதை செஞ்சிட்டேன்னு சொல்லலாம். இப்ப என்ன செஞ்சா? ஆதாம் சைலண்டா இருந்துட்டான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு. அவன் அப்ப சொல்லிட்டா புருஷ சாப்பிட்டதுனால அவன் என்ன யாத கையை கட்டிட்டான்? சர்ப்பம் என்னை இது வஞ்சிக்குமா? அப்ப நம்ம இடம் கொடுத்தாதானே வஞ்சிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இடம் கொடுக்கக்கூடிய காரியம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சில்வர் மாறின வரைக்கும் போக முடியாது. அப்ப எனக்கு வாஞ்சை இருக்குமானால் அது உள்ள போடுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் வந்து முஸ்லீம் தான். அவங்க பையன் வந்து அவன் அக்கீம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்கு அவன் பீடி வாங்கி கொண்டு கொடுப்பான். என்ன வாங்கி கொண்டு கொடுப்பான்? 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு காஜா பீடியை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் வயசானவன என்னாச்சு, அவன் பீடி மட்டும் இல்ல எவ்வளவு தப்பு இருக்கிறதோ இங்க வந்திருக்கான். தப்பு இருக்கிறதோ அவ்வளவு தப்பு. என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு இல்ல இல்லைன்னா நம்மளும் சாவு அவங்களுக்கு சாவுக்கு சொன்னேன். பள்ளிவாசல்ல இருந்து நைட்டு ப்ரேயர் ஞாயிற்று சாயங்காலம் வச்சு நடத்துகிறப்ப அக்கிமுடைய இறந்ததை சொல்லி என்னை வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், எங்க அப்பா அங்க திருச்சியில் இருக்கான்னு சொன்னான். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, அக்கிம் இறந்துட்டாரு, என்ன செய்யலாம்? நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், கிறிஸ்தவனா இருக்கிறேன் எல்லாம் சொன்ன உடனே அப்ப நீங்க அதை எடுத்து செய்யுங்க, நான் வருகிறேன். அடுத்த நாள் பொருட்கள் நான் என்ன செஞ்சேன், மெட்ராஸ் போகும் பொழுது அங்கே பார்த்த பொழுது அவங்க வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாங்க. நான் பணத்தை எடுத்துட்டு போன பொழுது அவங்க ஒரு காசு கூட வாங்கல. அவர் ஒரு வார்த்தை வந்து அஜருக்கு சொன்னாரு, நீங்க மாற்றானா இருந்தாலும் அவனை உண்மையா வளர்த்துருக்கீங்க பாருங்க, அதாங்க தேவன ஆசீர்வாதம். அப்ப வாஞ்சை என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வளர்க்கக்கூடிய காரியம், வளர்ந்திருக்கக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்? அப்ப சொல்றாரு, படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா, 14 படிக்குமா, 2:14. பிதாவே ஆதி முதல் அறிந்திருக்கிறபடினால் எழுதியிருக்கிறேன். வாலிபரே அதோ எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் நல்லா கேட்டுக்கங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள்னா யாரு? யாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும். அப்ப உலகத்தில் இருக்க மனுஷனை குறித்து என்ன சொல்றாரு? உலகத்திலுடைய மனுஷனை குறித்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீங்க. நம்ம யார்கிட்ட அன்பு கூறணுங்க? நம்ம யார்கிட்ட உலகத்தில் இருக்க யார்கிட்ட அன்பு கூறணும்? அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் இல்லை, ஏனெனில் நல்லா கேட்டுங்க, மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் பெருமையும் அல்ல,
உலகமும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப வாத்தியார் எங்க இருப்பான்? எங்க இருப்பான்? எங்க இருப்பான்? வாத்தியா இருக்கான்? இருக்க முடியுமா? இருக்கலாமா? அப்ப நம்மளுக்கு எந்த பிளஸிங் இல்லைங்க. ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு, நல்லா கேட்டுக்கங்க. நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை சார்ந்து ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்னைக்கு நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ அன்னைக்குதான் என்ன செய்வோம்? முட்டி கால் இல்ல, ரெட்டை கால் போடல, மேல போட்ட என்ன செய்வோம்? தேவனே தரிசிட்டு இருப்போம். வயிறு ஃபுல்லாச்சுன்னா ஜெபம் வருமா? தூக்கம் வருமா? தூக்கம் தான் வரும். வயிறை பட்டினி போட்டாக்க என்ன செய்யும்? ஆனா 40 நாள் அவர் பட்டினியா இருந்தவரு வயிறு காலியா இருக்குன்னு இடத்த விட்டு மாறல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு உபவாச கூட்டம் வச்சா கூட சாயங்காலம் மத்தியானத்துக்கு வேற சோற போட்டுறோம். 2 நேரம் சாப்பிடலையா 2 நேரம் சாப்பாடு அவன் சாப்பிட்டு போயிடும். 2 நேரம் சத்தியத்தை கேட்டாரான்னு தெரியாது. நான் திருப்பூர்ல ஒரு உபவாச கூட்டத்துக்கு போனேன். அவருக்கு வேண்டிய பாஸ்டர்னா அவருக்கு புக்கெல்லாம் அடிச்சு அனுப்புவார். அவர் உபவாச கூட்டத்துக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உபவாசத்து கூட்டத்தில் நல்ல ஒரு பெரிய நீள கால், இது மாதிரி ஒரு 10 மடங்கு நீளம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 தூரத்து ஒருக்கா ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? ட்ரம்ல தண்ணி வச்சிருக்காரு. கரெக்டா பார்த்தோன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்சவொன்னா எல்லாத்துக்கும் டீ. உபவாசம் எப்படி நடக்குது? பூரா தண்ணி இருக்குது, டீ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அவர் ஆரம்பிச்சு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. 4 மணிக்குள்ள 4 தடவை டீ வந்துருச்சு. தண்ணி வேணுங்கிறவ ஏழ்ச்சி போய் தண்ணி குடிச்சிட்டான். எதுக்கு குடிச்சாங்க? பசி அவனால. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அங்க இருக்கவன வாஞ்சியா இருக்கிறதையும் அவனுங்க தான், வாஞ்சியா இருக்க பேசுறதும் அவனுங்க தான், வாஞ்சியை கெடுக்கிறதும் அவங்களே தான். ஐயா தண்ணி கிண்ணி குடிக்க கூடாது. ஆனாதான் உயரமான இடத்துல நல்லா கேட்டுருங்க. இதெல்லாம் படிச்சு நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம். மத்திய 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல கொண்டு போய் தேவதூரை யாரை விட்டாங்க? இயேசுவை கொண்டு விட்டாங்க. அங்க எதுவுமே இல்ல. பாம்பு இருந்துச்சா பூரா இருந்துச்சா அதெல்லாம் நம்ம கதை கட்டி விடுவோம். ஆனா அங்க என்னவே இல்ல, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இறங்கி வரனா கூட இயேசுவால முடியாது. அப்ப உபாசனை எப்படி இருக்குன்னா அவனை வெறுமையா போட்டு இருக்கணும். 40 நாள் வெறுமையா இருந்தாங்க என்ன இருக்கும்? வத்தி பெறும். ஆனா உபவாசத்தோட இருக்க கத்துக்கணும். எல்லாத்தையும் வெறுக்க கத்துக்கணும். எப்படி அடுத்த வருஷத்தை படி முடிக்கணும்? ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் நிலைத்திருப்பான்? சொல்லுங்க. அடுத்த வருஷம் சொல்லிடுறாரு பாருங்க பிள்ளைகளே. இது கடைசி காலமா இருக்கிறது. எப்ப சொல்லு? இந்த பைபிள் எப்ப எழுதுறது? எப்ப எழுதுனா தெரியாது. அப்பயே அவர் சொல்லியிருக்கா பாருங்க, இது கடைசி காலம். இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கோம், வந்திருக்கோம், பிள்ளைய பெற்றிருக்கோம், பேரனை பெற்றிருக்கோம், எல்லாம் பெற்று வந்துட்டு தான் இருக்கோம். ஆனா கடைசி காலம்னு 2000 உலக அழிஞ்சின்னு ஒரு பொருள் விட்டாங்க. அவர் 2020 ஒளின்னு வரப்போறோம். ஆனா உலகம் அழிகிறது யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவருக்கு, மகனுக்கு தெரியாதுட்டார். படிக்க சீக்கிரம் படிச்சிருமா? இருக்கிறது. இப்ப நம்மள்ட்ட யார் இருக்கா? அப்ப சபையில யார் இருக்கா? யார் இருக்கா? ஒரு ஊழியக்காரன் அந்த கிறிஸ்தா தான் இருப்பான். அவனுக்கு வாஞ்சியை யார் பேச இருந்தாலும் அவன் நடத்தையினால மக்கள் என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. படிங்க சீக்கிரம் படிச்சிருங்க. படி. எங்க இருக்காங்க? அந்தி கிறிஸ்தவ யாரு? அவன் மெயின்டைன் பண்றது போதிக்கிறவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அந்தி கிறிஸ்து சில பேரு இருக்கிறாங்க. நீ எப்படினாலும் வாப்பா, ஏதோ வந்து எனக்கு
காசை போட்டா போதும். படிச்சு முடிச்சிருமா சீக்கிரம். அதனாலே கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். என்ன சொன்னாங்க? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. இல்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். ஒரு அழில சொல்லுவோமா? யார் கூட நிலைத்திருப்பாங்க? இப்ப இயேசுவோட நிலைத்திருக்கலாமா? உலகத்தோட நிலைத்திருக்கலாமா? இருப்போமா? இருப்போமா? இருக்கலாமா? இருக்க முடியுமா? இப்ப உபவாம எடுத்து மடிச்சு முடிச்சிருவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து பாருங்க, ஒரு அன்புக்கு எத்தனை வசனம் வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு அன்புக்கு அன்பு படிச்சா இங்க எங்கிட்ட போய் கடைசி திருப்பி அன்புக்கு வந்துட்டோம். இப்ப ஏன் வீட்டுல யார் மேல அன்பா இருக்கிறோம்? இயேசு மேல வேண்டாம். நம்ம இயேசுதான் நம்ம பார்த்தது இல்ல, ஒன்றது இல்ல. அவர் வர போறது இப்ப நம்ம வீட்டுக்கு வர போறது இல்ல, அதனால தெரியும். ஆனா இப்ப யார் மேல அன்பா வச்சிருக்கிறோம்? யாரு மேலேயும் அன்பு வைக்கிறது இல்ல. எரிஞ்சு விழுறோம், அதை பேசுறோம், இதை பேசுறோம். ஆனா எதையுமே நம்ம அன்பு வைக்கிறது இல்ல. அதனால சொல்றாரு, அன்பு கூர்ந்து என்ன சொல்றாங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல முடிச்சு போடுறாரு. படிமா மறுபடியும் வசனத்தை. அன்பு கூர்ந்து நடந்து என்ன சொல்றாங்க? இதுல வழி சத்தியம் ஜீவன் இருக்கா? இல்ல இதுல இருக்கா? வழி வருது, அப்புறம் சத்தியம் எங்க இருக்குது? அவர் பிதாவை அறிந்து சத்தியங்க, அவர் வழிங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கற்பனைகள் என்ன இருக்குது? ஜீவனா இருக்குதுங்க. அப்ப இந்த வார்த்தைய தேவன் நம்மளுக்கு இப்படி எழுதி அது மகன் மூலம் எப்படி எழுதிட்டாரு? மாத்தி எடுத்திருக்காரு. அப்ப நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்றதை இந்த வசனத்தை படிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? மறுபடியும் வசனத்தை சீக்கிரம் படிச்சு முடியுமா? அன்பு கூர்ந்து நடந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்துனா நம்மளால நடக்க முடியுமா? நம்ம நடக்க முடியுமா? நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பேசலாம், நான் கிறிஸ்தவ சொன்னாலே கோபம் வந்துடும். என்னன்னா அது தகுந்த ஒரு இது கூட கிடையாது. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. கை கொள்வீர்களானால் உங்களுக்கு முன்பாக யார் ஜாதிகளை துரத்துவாருங்க? எந்த ஜாதி? உங்களுக்கு கேடு உண்டாக்கும் ஜாதிய உங்களை விட்டு துரத்தி விடுவார். படிச்சிருக்கோம். உங்களை பார்க்கிலும் துரத்துவீர்கள். நாம் இடமெல்லாம் என்ன இருக்குங்க? எனக்கு இடம் எங்க இருக்குது? இடம் எங்க இருக்குது? நான் எந்த இடத்துல மிதிக்கிறேனோ தேவனுடைய வாஞ்சை இருக்குமால அது எனக்கு சொந்த இடம். நான் மிதிக்கிற இடம்ல சொந்த இடமா? காசு கொடுத்தாதான் அந்த சொந்த இடம் வரும் நம்மளுக்கு. ஆனா சொல்ற படிச்சு சீக்கிரம் படிக்க முடியாது. இருக்கும் வனாந்தரத்தையும் தொடங்கி இருக்கும் எதிர்த்து நிற்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே வர பண்ணுவார். இதோ என்ன சொல்றாங்க? இன்று உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும். இப்ப யார் எடுத்துக்கிறது? இத
யார் எடுத்துக்கிறது? தேவன் கொடுப்பாரா, நம்ம எடுத்துக்கணுமா? நம்ம எடுத்துக்கணுமா? உங்களுக்கு முன்பாக, நல்லா கேட்டுங்க, படிக்கிறோம். உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து இப்ப இருக்குது. யார் எடுக்கிறது? நீ எதை எடுப்ப? போய் இருக்கிறது தகுதி இருக்குதா? உனக்கு தெரியும். அதனால சொல்லுவேன், திருவிருந்து கொடுக்கறப்ப சுத்திகரிச்சா திருவிருந்து வாங்கினது யாரும் வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஈக்குவலா இருக்கணும், வாங்கணும். அப்ப எனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறார் என்றால் நான் எடுத்துக்கொள்ள போறது அந்த இடத்துல ஆசீர்வாதம் தந்த நான் தகுதியா, இல்ல சாபத்துக்கு தந்த தகுதியா? நான் எந்த தகுதியில இருக்கிறேன்? அப்ப எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா? மனிதனுடைய ஆசீர்வாதம் மண்ணுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, மனிதனுடைய ஆசீர்வாதம் மண்ணுக்கு, இறைவனுடைய ஆசீர்வாதம் விண்ணுக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதம் விண்ணுக்கு, மனிதனுடைய ஆசீர்வாதம் மண்ணுக்குங்க. இன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? நம்மளோட சிந்தனை யார்கிட்ட இருக்குது? நம்மளுடைய காரியங்கள். அடுத்த வருஷத்தை பற்றி முடிக்கணும். கீழ்ப்படிவீர்களானால் என்னமா? ஆசீர்வாதமும். நம்ம என்ன செய்யறோங்க? அவர் சொன்னார், நான் முடிவு பண்ணி கீழ்ப்படிந்ததுனாலதான் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டேன். பிதா பக்கத்துல போய் நிக்கிறது தகுதி யாராவது தான் மகனா இருந்தா கூட உலகத்துல என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் வெறுமையாக்கினாரு. நம்ம வெறுமையாக்க என்ன நம்மளால முடியல. ஆனா வெறுமையாக்கக்கூடிய திராகியம் நம்மளுக்கு இருக்குமானால் வேதம் தெளிவாக சொல்லி படிக்க முடியுமா? வசனத்தை படிக்க விட்டு விலகி என்ன சொல்றாங்க? அறியாத வேற கிறிஸ்தவங்களாம் பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க. விக்கிர ஆராதனைங்கிறதுக்கு படிச்சிருக்கோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பண ஆசையே ஒரு விக்கிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசையே விக்கிரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் பணத்து மேலேயோ இல்ல மற்ற செயல்கள் மேலேயோ இருந்தாவே விக்கிரம். நம்ம உருவத்தை தான் நமக்கு விக்கிரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவனுடைய கொள்கை மாறினாலே விக்கிரம். அதனால சொல்றாரு, நீங்கள் மற்ற தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டீர்களானால் படிமா சீக்கிரம். வேற தேவர்களை நம்மளுக்கு. இப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கா? என்ன ஆசீர்வாதத்தை எடுத்துக்கல, சாபத்தை தான் டெய்லி பிரேயர் பண்ணி சாபத்தை தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நல்ல ஒரு கருத்து சொன்னார். வள்ளலாருடைய சீடர்கள்ல ஒருத்தர் அங்க போயிட்டு இருந்தவர். அப்ப நான் அவரோட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தர்மன் ட்ரெயின்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தர்மம் நான் பண்ணல, அதான் விட்டுட்டாங்க. அவங்க மேலதான் அவங்களுக்கு போடல, விட்டாங்க. சரி, நான் வந்து முடிச்ச உடனே அவருக்கு மேல இருந்து இறங்கினாரு. ஏன் நீ அப்பெல்லாம் நான் ஜிப்பா போட்டு தான் வருவேன், ஜிப்பா போட்டு தான் போவேன். ட்ரெயின்ல வர்றப்ப ஜிப்பா போட்டு தான் வருவேன். அப்ப உடனே சொன்னாரு, நீங்க நான் உள்ளதை சொன்னேன், நம்ம தான் ஹெட் வெயிட் நிறைய இருக்குங்க, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இப்படி இருக்கவங்க எங்க தர்மம் பண்ணலேன்னு கேட்டேன். தர்மம் பண்ணலன்றாங்கல, காசு இருந்தா காசு இருக்காங்க, நீங்க போய் சொல்றீங்க, உங்க பாக்கெட்ல காசு இருக்குது நல்லா தெரியுது. அப்ப போட எனக்கு மனசு இல்லை. அப்பதான் அவர் சொன்னாரு, வள்ளலாருடைய இதுல சொல்றாரு, கொடுப்பவனுக்கும் கொடுக்கப்படுறவனுக்கும் ஒற்றுமை ஒன்று உண்டு. கொடுப்பவனுக்கும், நல்லா கேட்டுங்க, கொடுப்பவனுக்கும் கொடுக்கிறவனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அப்ப நீ அவனை அறியாமல் கொடுத்தினா அவனுடைய சாபம் உன்னை வந்து சாரும். அவனை அறிந்து கொடுத்தால் சாபம் போது ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏது சொல்றேன்னா, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாரு.
அப்ப 5 அப்பத்தை என்ன செஞ்சாருங்க? இயேசு ஜெபம் பண்ணணுமா? இயேசு ஜெபம் பண்ணணுமா? 5 அப்பத்தை வச்சு என்ன செஞ்சாரு? வானத்தை பார்த்து பேசுறாரு அந்த அப்பத்தை வச்சு. ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கு? ஆகாரத்துக்கு வந்திருக்காங்களா, வார்த்தை கேட்க வந்தாங்களா? சொல்லுங்க. வார்த்தை கேட்க வரல, அவருடைய பேச்சை கேட்டுட்டு அவர்கள் பட்டினியா இருக்கிறது யார் சொல்ற? சீசர்கள் சொல்லும் பொழுது இந்த ஜனங்க எதுக்கா இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசம் நம்ம பேசுறோம். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாங்க, காணிக்கு அப்படி கொடுங்க அப்பதான் பெருகும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா 5000 பேத்துக்கு அவர் கொடுக்கும் பொழுது அவர் பிதாவை பத்தி கேட்டாரு, இவர்களுக்கு ஆகாரத்தை திருப்தி ஆக்கும். திருப்தி அது எப்படி தெரியும்? மீதி எடுத்ததுனாலதான் திருப்தி தெரியும். நல்லா கேட்டுக்கோங்க. என்ன எடுத்தாங்க? மீதி எடுத்ததுனாலதான் திருப்தி தெரியும். எல்லாம் கூட வெண்மையாத்தாக்க திருப்தியானது தெரியாது. இயேசுடைய வார்த்தைகள் எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அப்ப நான் வாஞ்சியா இருப்பது எப்படி என்பது தானியேல் ஒரு ஆகமத்தை படித்து முடிச்சிருவோம். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படித்திருக்கோம். தானியேல் வென்றால் அந்த நிருபத்திற்கு கையெழுத்து வைத்ததை அவன் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையை எருசலேமுக்கு நேராக மலகணிகளை திறந்திருக்க அங்கேதான் அவன் செய்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாத்தீங்களாங்க, அவனுக்கு என்ன இருக்குது? வாஞ்சி எப்படி இருக்குது? நான் எப்படி இருக்கேன்? இப்ப வர்ணிச்சு சொன்னது தப்பா ரைட்டா? வர்ணிச்சு சொன்னது கரெக்ட் தான். நான் வாஞ்சியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய வார்த்தைகள் படிக்க வச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும். இப்ப இவனுக்கு குற்றம் என்ன இருக்குது? தானியேல் மேல எந்த குற்றம் இல்ல, ஆனா நடந்துகிட்டது என்ன இருக்குது? கிறிஸ்தவம் நடந்துட்டு அடுத்தவனுக்கு என்ன செய்யும்? பிடிக்குமா பிடிக்காதா? இப்ப நம்மள்ட்ட சேர்ந்து பேசுறாங்களா? பேசுற எல்லாரும் ஒரு கிறிஸ்தவன் ஒதுக்கி பேசுறாங்களா? ஏன் ஒதுக்கி பேசிடுறாங்க? நீ கிறிஸ்தவன் என்கிட்ட பேசான்னு சொல்றாங்களா? அவங்களோட கலந்து பத்திரிகை கொடுத்தா போறோம், எல்லாத்துக்கும் போறோம். ஆனா தானியேல் பாருங்க, கையெழுத்து வைத்த போதிலும் அவனுடைய வித்தியாசம் என்னன்னா, அவன் ஜெபம் பண்றான். யார? மனுஷனை ஜெபம் பண்ணாம தேவனுக்கே ஜெபம் பண்ணனால்தான் எல்லா ஜனங்களும் என்ன சொல்றாங்க? திருப்பி போய் கோழி மூட்டி விடுறான் ராஜாவுக்கு. ராஜாவே, நீ இப்படி செஞ்சனால நீ நிருபத்துல கையெழுத்து போட்டிருக்க, என்னை தவிர வேற யாராச்சும் கும்பிட்டீங்கன்னா அவனை சிங்க குகையில போடணும். அப்ப சொல்றாரு 20வது வசனம் சொல்லுகிறது, வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். என்ன சொல்றாருங்க? இடைவிடாமல் ஆராதிக்கிற. சங்கீதம் 34:1 வந்துச்சா? 34:1 வந்துச்சா? நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேனா? வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதிக்கிறது இல்ல 8 மணி 9 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். அவன் இடைவிடாமல் எங்க ஆராதிச்சான்? போட்டிருக்கா? அவன் எப்போதும் பழைய மாதிரி எப்படி இருந்தானோ அந்த இடத்துல இருந்து அவன் கொஞ்சம் கூட மாறல. உலக காரியமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வாஞ்சைய அவன் செய்தபடியால் அவன் பதில் அளிக்கிறான். 21ல அப்பொழுது தானியேலை என்ன சொன்னாங்க? ஏன் ஏன் அவன் என்ன ராஜா வாழ சொன்னான்? ஒரு கடவுள் பக்தன் வந்து ராஜா ஏன் வாழ்த்த சொன்னான்? ஏன் வாழ்த்த சொன்னான்? தானியேலுக்கு விஷன் நிறைய கிடைக்கும், விஷன் நிறைய கிடைக்கும். தானியேல் ராத்திரி பட்டத 18வது வசனம் சொல்றாரு, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் நீதவாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு நம்மளோட சிந்தனை
நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குது? படிமா அந்த வசனத்தை மாதிரி படிப்போம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாக்கிய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே வெளுக்கும் பொழுது எப்ப போடுறாங்க? ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு தேவனுடைய தாசனை பார்க்கணும்னா அவருக்கு பிரியம். தானியேலை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். ஆனா அவன் எப்படிப்பட்ட வாங்கியல் இருந்துக்கானன்னு அந்த ராஜாக்கு ராத்திரி கூட அடிச்சிட்டு இருக்கு. ராத்திரி கூட என்ன செஞ்சிருக்கான்? அவன் இருப்பானா, சிங்கம் தின்னு இருக்குமா, அது தின்னு இருக்குமா, இது தின்னு இருக்குமா, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு வெளுக்கிறதுக்கு முன்பாக அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஓடி போய் நம்ம படிங்க அடுத்த வார்த்தை படிங்க. ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று என்ன கேள்வி கேட்டா பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவனை பார்த்து வியாதியில படுத்திருந்தானா மாற்றம் என்ன கேட்பான்? என்னப்பா இயேசுவை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கியே, உனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்காரு. சொல்லுவானா சொல்ல மாட்டான்? சொல்லுவானா சொல்ல மாட்டான்? ஒரு நார்மல் வியாதினா அப்புறம் சளி பிடிக்கிறதுலாம் இது. ஆனா ஒரு பெருமொண்ட வியாதி இருக்குதுன்னா அப்ப சொல்றாரு, படிங்க மறுபடி தப்புவித்து வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்ட பொழுது தானியேலு பாருங்க, அந்த விஷன் அவனுக்கு சிங்க கோயில எதை பட்டுச்சு? அந்த சிங்கங்கள் தெரியல. ராஜா என்ன செய்தானோ அவனுக்கு விஷமா இருந்ததுனாலதான் அது பார்த்து சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். ஒரு அழில சொல்லுவோமா? யார் அனுப்பினாருங்க? யாருக்காக? வாஞ்சை உள்ளவன் எவனோ அவனை விடுவிப்பேன். படிச்சமா? என்னிடத்தில் வாஞ்சை உள்ளவன் எவனோ அவனை விடுவிப்பேன். எப்ப விடுவிக்கிறார்? எந்த நேரத்தில் விடுவிக்கிறார்? இது மாதிரி நம்ம சம்பவம் நடந்திருக்கா? விடுவிச்சிருக்காரா? இது மாதிரி இன்னைக்கு சொல்றாரு. படிங்க மறுபடியும் வசனத்தை படிச்சு முடியுமா? படிக்கு கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஒரு அழில சொல்லுவோமா? உலகத்திலேயும் நான் கரெக்டா நடந்திருக்கேன். தேவனுக்கும் நம்ம யாருக்கு நடந்திருக்கோம்? யாருக்கு நடந்திருக்கோம்? தானியேல் எத்தனை தடவை பேசிட்டு தான் வரும். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ள போட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, அர்த்தமே தெரியாத ஜனங்களை தேவன் யார் அழிக்கிறாரு பாருங்க. 25 பின்பு ராஜா ராஜாவாகிய தாரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். பாத்தீங்களா? சத்தியம் யார் பேசுறா? அந்த ராஜா தானியேல் அந்த ஊர்ல போய் சத்தியத்தை பேசினானா தெரியல. ஆனா அந்த சத்தியத்தை பேசுறது யார் பேசுறா? ராஜாவே பேசுறான். எப்படி மாத்துறாரு பாத்தீங்களா? அப்ப இந்த குற்றப்படுத்தப்பட்டதுதான் மேவசனம் 24 சொல்றாரு, தானியேலை குற்றம் சாட்டுகிற மனுஷர் அனைவரையும் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களை குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து. ஒரு அலையா சொல்லுவோமா? தேவன் யாரை எடுத்துக்கிட்டாரு? யார் எடுத்துக்கிட்டாரு? அப்ப வாஞ்சா இருந்தா என்னை விடுவிப்பாரு. வாஞ்சை இல்லாதவர் என்ன செஞ்சுவாரு? இப்ப நம்ம சிங்க குகைகளை போவோமா, சிங்கத்துக்கு வெளியே நிற்போமா? சொல்லுங்க. சிங்க குகைகளை போறவன் சாபம் உள்ளவன், சிங்க குகையில இருந்து வெளியே வர்றவன்
ஆசீர்வாதம் பெற்றோம். யார் இது ஆசீர்வாதம் பெற்றிருக்கா? யார் ஆசீர்வாதம் பெற்றிருக்கா? ஆசீர்வாதம் யார் பெற்றிருக்கா? ஏற்றின் படிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனமும். இன்று நான் உனக்கு விதிக்கிறதே விதிக்கிறார். ஆ. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் ஆ. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆ. உன்னை மேன்மையாக வைப்பார். ஆ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்றோமா? எது வரும்? சாபம் வருமோ ஆசீர்வாதம் வருமோ? இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கா சாபம் இருக்கிறதா? சொல்றாரு. இயேசு சொன்ன வார்த்தையை குறித்து முடிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47 கொஞ்சம் படிக்கிறீங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் நல்லா கேட்டு, உலகத்தில் இருக்க ஆசைப்பட்டவனை யாரும் நியாயம் தீர்க்கிறதில்ல. உலகத்துக்காக செத்தவனை நான் தீர்க்கிறது இல்ல. உலகத்தை விட்டு பிரிஞ்சவனை தான் நான் என்ன செய்யறேன்? சத்தியத்தை நான் பேச போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். படிங்க, சீக்கிரம் படிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை கேட்கிறவனுக்கு ஏற்றுக்கொள்ளாதவனை ஒன்று இருக்கிறது. எங்க நியாயம் தீர்க்கிறது? தானியேல் இருந்துச்சுங்க. எங்க இருந்துச்சு? சிங்க குகையில இருந்துச்சு அவனுக்கு நியாய தீர்ப்பு. நல்லா கேட்டுக்கங்க, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்துல இருந்து விடுதலை கிடைக்குதுன்னா அதுதான் உன்னுடைய லாஸ்ட் எண்டு. அந்த சிங்க குகையில அவன் இருந்ததுனாலதான் அங்க விடுதலை கிடைத்தது. அதனால அதை சொல்றாரு. படி மாதவசம் மறுபடி படி. இருக்கிறது தீர்க்கும். நான் சொல்றேன், நான் சுயமாய் பேசுறேன். இயேசு கிறிஸ்துவோட பேச்ச இன்னைக்கு வரைக்கும் சுயமா தான் இருக்காங்க. ஒரு கடுசான வார்த்தையா இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. படிங்க, சீக்கிரம் படிங்க. என்றும் பாத்தீங்களாங்க, கட்டளை எப்படி இருந்தது கடைசி வரைக்கும்? கட்டளை நம்ம கட்டளை கடைபிடிக்காத உபாவம் படிக்க சொன்னேன். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் பிளஸிங் உண்டு. அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கலன்னா சாபம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் படிச்சு முடிச்சுங்க. அறிவே ஆகையால் ஒரு அழில சொல்லுவோமா? பிதா எப்ப பேசுவாருங்க? எப்ப பேசுவார்? இன்னைக்கு பேசுவார். இன்னைக்கு பேசுவார் உங்களோட. இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாஞ்சை உள்ளவங்க படிச்சிருமா? சங்கீதம் 14, 91, 14, 15, 16 சீக்கிரம் படிச்சு முடிச்சு. 91 சங்கீதம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுவி. தானியேலை ஒரு உதாரணத்தை இருந்தேன். எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப தானியேலை விடுவித்த தேவன் உன் மத்தியிலே இருக்கிறார். நீ எவ்வளவு வாஞ்சியா இருக்கிற? எவ்வளவு வாஞ்சியா போய் கொண்டிருக்கிற? படிமா, சீக்கிரம் படிச்சு பாருங்க. யாரை அறிஞ்சிருக்கணுங்க? அவரை முழுசா அறிஞ்சிருக்கணுங்க. பிதாவை முழுசா அறிஞ்சிருக்கணும். அவர் நாமங்கிறது அவருடைய பெயர் இல்ல, அவருடைய உருவ வழி எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும். அதான் பார்த்தோம். அவர் வழிகள்லாம் பாதுகாத்துக்க, அவருடைய சத்தியத்தெல்லாம் பாதுகாத்துக்க. படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. அறிந்திருக்கிறபடியினால் வைப்பேன். என்ன சொல்றாங்க? அப்ப நோக்கி யாரு கூப்பிட்டா? நோக்கி யாரு கூப்பிட்டா? தானியேல் நோக்கி யாருங்க கேட்டா? அவன் எப்பொழுதும் செய்து கொண்ட வேலையை கரெக்டா செஞ்சனாலதான் அவனை தேவன் அப்பே கூப்பிட்டாரு. உனக்கு எந்த சேதமும் வராதுன்னு சொன்னாரு. ஆனா சிங்கக்கோவையில தான் அவன் சாட்சியாய் வந்தது. அப்ப படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. அருள் செய்வேன். ஆபத்தில் நானே. எப்ப இருந்த தானியேல் யாரோட இருந்தாங்க?
தானியேல் யாரோட இருந்தான்? தேவனோடு. தேவனோடு இருந்தாரா? இருந்தது தெரிஞ்சிச்சா? அவன் தானியேல தேவனோடு இருந்தது தெரிஞ்சிச்சா? நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு வரை தெரியுமா? தெரியாது. ஆனா உன்னோட தேவன் இருக்காரா தெரியுமா? இப்ப ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை எடுத்துக்குவோன்னு சொல்றமே, தேவன் என்னோட இருக்கணுங்க. அப்பதான் நான் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் அதிபதி இருந்தானாக்க சாபத்தை தான் எடுத்துக்க முடியும், ஆசீர்வாதத்தை எடுத்துக்க முடியாது. அதை பற்றி முடிச்சிருமா? அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இந்த வசனம் தானியேலுக்கா நமக்கா? தானியேல் என்ன செஞ்சாரு? கனப்படுத்தினாரா பண்றதுக்கு ராஜா? நம்ம எத்தனை இருக்கோம்? எப்படி இருக்கோம்? எந்த கிறிஸ்தவம் கனப்படுத்துறோமா? இல்ல. ஆனா இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கார் வாஞ்சை உள்ளவர். நான் யார் மேல வாஞ்சை வைத்திருக்கிறேன்? நான் யார் மேல வாஞ்சை வைத்திருக்கிறேன்? நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கடைசி வாரம் நம்மளுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு நாமம் தரிக்கக்கூடிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் இன்னைக்கு என்னோடு பேசுவதற்காக நன்றிக்கிறார். மகிமைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்து. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. சூத்திரம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மாட்சிப்படுத்துவதற்காக ஆண்டவரே, உன் மாட்சிமை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே இயேசுவே. அந்த வாஞ்சை யாரோடு இருந்தது ஐயா இயேசுவே? அந்த இசைக்களுக்கு ஆண்டவரே அந்த வாஞ்சையை தந்த என் தெய்வம். உள்ளந்த எலும்புகளுக்கு உயிர் தர செய்து ஆண்டவரே அந்த வாஞ்சையை தந்தவரே. அப்ப அந்த புதிய ஏற்பாடு முழுவதும் பவுலடியாருக்கு முழுவதுமாக ஆண்டவரே 14 திருமுகத்தை எழுதுவதற்கு வாஞ்சையை தந்த என் தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த வாஞ்சையை தந்து ஆசீர்வாதமாக மாற்ற செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தானியேல் ஆண்டவரை வாஞ்சையோடு ஜெபிப்பதற்கு வல்லமையை தந்த என் தெய்வமே. எங்களுக்கு நீ அந்த வல்லமையை தாரும் ஆவியானவரே. வாஞ்சையோடு வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பதற்காக தியானம் செய்தார் என்று ஈசாக்கு எங்களுக்கு தந்த என் தெய்வமே. அந்த வாஞ்சையோடு நாங்கள் இருக்கிற கிருபையை தாரும் ஐயா. உன் கிருபைக்குள்ள ஆண்டவரை எங்களை நிரப்பி ஆண்டவரே, சகலத்தை நீ படைத்து ஆண்டவரை வாஞ்சையாக நீ நிறைவேற்றினே தெய்வம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த 2026 ஆண்டவரே கடைசி மாதத்தில் ஆண்டவரே அப்பா கடைசி வாரத்துல நான் நின்று கொண்டு ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எங்களை நிற்க வைத்திருக்கிறீரே. உன் கிருபைக்குள்ள எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் உடல் உறுப்புகள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக உன் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்தமாக எங்களை மாற்ற செய்து எங்களை வாஞ்சையாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் பாதத்தில் ஐயா. எத்தனை உபத்திரங்கள் வேதனை கண்ணீர்கள் வந்தால் ஆண்டவரே அப்பா எங்களை தெரிந்து கொண்டதற்காக வாஞ்சையாக எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே சகிக்காத ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே. அப்பா உங்களுக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஒரு வல்லமை பிள்ளைகளை கடந்து செல்ல ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த தேர்வு எழுத போகிற 26ஆம் தேதி ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தினை தரும்படியாக, அந்த தேவ பக்திய ஞானத்தினை தரும்படியாக வாஞ்சியாக அந்த பிள்ளைகள் ஆண்டவரே
அப்பா தேடுகிற பிள்ளைகளாக மாறட்டும் ஐயா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிர்காலங்களை குறித்து ஆண்டவரே இறை வார்த்தையை இறை பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர செய்ய முடியாக உன் திருக்கரத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு இரக்கம் கிடைக்கட்டும் ஐயா. உன் தயவு கிடைக்கும்படியாக உன் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. அப்பா நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அப்பா மேலான நன்மைகளை செய்கிறே தெய்வமே. எங்களுக்கு ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நீ கற்றுக் கொடுக்கிறவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா அதை கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு உள்ளத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பயன்படியாக 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக ஆண்டவரை எடுத்து செல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா மாறுபடியாக ஆண்டவரே அப்பா உங்கள் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற மேசு எங்கள் ஆவியிலே ஆண்டவரை நிரம்படியாக அபிஷேகம் எங்கள் நிரப்பி ஆண்டவரே விடுதலைக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. அப்படியா நீ செய்யப்படுற எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவர் மீட்பு ரட்சகருமாக இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் காட்.